சுவாமியின் இறுதி நாட்கள் அறிந்து அவர் செய்த முன்னெச்சரிக்கை, அதாவது முன்னேற்பாடுகள் என்னென்ன பண்ணியிருக்காருங்க? சுவாமி இந்த மாதிரி முன்னேற்பாடுகள் இதெல்லாம் ஒன்றையுமே நம்பிக்கை இல்லாதவர். ஏன்னா அவர் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒருத்தர். அதை அவர் நம்பினார் இல்லை, அப்படியே வாழ்ந்தார். தி பெகர் அண்ட் ஹிஸ் ஃபாதர் ஆர் போத் ஆர் ஒன் அண்ட் த சேம். From here to here, do you think this beggar is here? No, my father alone is here. உள்ளங்காலிருந்து உள்ளந்தலை வரைக்கும் இருக்கிறது, உச்சந்தலை வரைக்கும் இருக்கிறது இந்த பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருக்கா? இல்லை, அப்பா தான் இருக்காரு இங்கே அப்படின்னாரு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய சரீரத்துக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை பண்ண வேண்டிய நெசசிட்டியே அவருக்கு கிடையாது. ஆனாலும் ஒரு இடத்த காட்டி சுட்டி காட்டி அந்த இடம் தான் இனிமேல் இந்த பிச்சைக்காரனுக்கு சகலமுன்னு சொன்னது உண்மை. ஆனால் அந்த சகலமுன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு மகிமை இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஆசிரம இடத்துல முதல்ல காம்பவுண்டுக்காக அந்த இது வெட்டும்போது உள்ளே நிறைய செங்கற்களான கட்டுமானங்கள்லாம் கிடைச்சது. அப்போ தான் கேள்விப்பட்டோம் அந்த அக்ரஹார கொள்ளை அங்கே நிறைய யாகங்கள் ஹோமங்கள்லாம் நடந்திருக்கும். அதனால தான் அந்த கட்டுமானங்கள் அங்கே இருக்குது. அதை அப்புறம் எல்லாம் மூடி இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு என்ன முக்கியத்துவம் சாமி கொடுத்தாரோ, சாமி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதெல்லாம் எடுத்து காலி பண்ணிடுங்க, காலி பண்ணிவிட்டு நீங்கள் காம்பவுண்ட் சோறு கட்டுறீங்கன்னு சொல்லிட்டாரு. சாமி சொன்ன மாதிரியே சோறும் கட்டிட்டாங்க. ஆனால் சுவாமி தன்னுடைய தேகம்தான் சகலமும், தான் தேகம் சமாதி இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும்னு யார்கிட்டையும் சொல்லலை. அவர் கடைசியில் சொன்ன சொல்லி தான், தி பெகர் வுட் லைக் டு ஹாவ் எ லாங் ஸ்லீப். நீண்ட நேரம் தூங்க விரும்புகிறான். இதுதான் இந்த சாமி சொன்ன கடைசி சொற்கள். அதுக்கப்புறம் என்னையை பார்த்து தேங்க்யூ பாஸ்டர் யுவர் கம்மிங்னு சொன்னது அந்த 2 வார்த்தைகள். அதுக்கப்புறம் சாமி யார்ட்டையும் எதுவும் பேசலை. தன்னுடைய சரீரத்தை இப்படிலாம் பண்ணணுங்கிற சாமி ஒரு நாள் யார்ட்டையும் சொல்லிட்டு போகலை. எந்த உயிரை எழுதி வைக்கலை, எந்த டிவோட்டிட்டையும் யார்ட்டையும் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. இவங்க முடிவெடுத்ததை இவ்வளோ பெரிய ஹால் கட்டுறதுனால இந்த சரீரத்தை இங்கே சமாதி பண்ணால் எல்லாருமே பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்குமே நினச்சி அந்த சௌகரியத்தை முன்னிட்டு தான் அவங்க சமாதி அங்கே வச்சாங்களே தவிர்த்து தன்னுடைய சமாதி இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும் சாமி யார்ட்டையும் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனால் ஒரு இடத்த சுட்டி காட்டி அந்த இடம் தான் தனக்கு சகலமுன்னு சொன்னது உண்மை. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தங்கிறது இது வரைக்கும் யாராலையும் சொல்ல தெரியல. அந்த இடத்த ஒரு செங்கல் வச்சு அடையாளம் வச்சு பண்ணியிருந்தார். மறுநாள் அந்த செங்கல் காணாமல் போயிடும். அதை பார்த்த உடனே அந்த இடத்த பார்க்குறதுக்காக மறுபடியும் சாமி மறுநாள் பார்க்கும்போது செங்கல் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து டெஸ்டியை கூப்பிட்டு இங்கே ஒரு சின்ன கட்டுமானம் ஒன்று பண்ணிடுங்கன்னு சொன்ன உடனே ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு கட்டுமானம் பண்ணியிருப்பார். அங்கே தினமும் புஷ்பம் போட சொன்னார் சாமி. தினமும் இன்னைக்கு வரைக்கும் புஷ்பம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அவர் சாமி சொன்ன சொற்கு என்ன அர்த்தங்கிறது தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் தன்னுடைய தேகத்துக்கு சில முன்னெச்சரிக்கைகள்ங்கிற மாதிரி ஒரு காரியமும் சாமி செய்யலை, ஒன்றுமே சாமி சொல்லலை. இதான் உண்மை.